ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் கன்டினியூஸாக கிடச்சிட்ருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ இருக்குல்ல, இவ்வளோத்தையும் இப்படியே செலக்ட் பண்ணிக்கிங்க. தென் மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்ததுக்கப்புறமா அதில் நம்ம சேல்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் CUTECHINFO அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிக்கும். ஓகே, தென் கண்ட்ரோல் B, இது எது கொடுக்குறோன்னா போல்ட் பண்ணுறதுக்காக. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம், கலர் ஃபில் பண்ணுறோம். தென் இந்த ஃபாண்டோட கலரை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, சேல்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் CUTECHINFO. ஓகே, தென் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்குவோம். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஐட்டம் கோட், தட் மீன்ஸ் ப்ராடக்ட்ஸோட கோடை தான் ஃபஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஐட்டம் கோட் அப்படின்னு கொடுக்குறோம். செகண்ட் ஒனில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், SALES சேல்ஸ் ரெப் அப்படின்னு கொடுக்குறேன். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், தட் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறவங்களோட நேம், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட நேம் தான் அதில் என்ட்ரு பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். லொக்கேஷன்னா சம்டைம்ஸ் ஒரு கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா ஷாப்ஸ் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓவராலாக. அதுக்கு தான் இந்த லொக்கேஷன் கொடுக்குறோம். தென் கஸ்டமரோட நேம் தான் இதில் என்டர் பண்ண போகிறோம். எந்த கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் சேல் டேட் அப்படின்னு கொடுப்போம். சேல்ஸ் டேட் அப்படின்னு என்டர் பண்ணிக்கிங்க. தென் ஐட்டம், தட் மீன்ஸ் என்ன ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். தென் குவான்டிட்டி, தென் ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கொடுத்துக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஓகே, அதை கால்குலேட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். தென் GST, தென் டோட்டல். ஓகே, டோட்டல். இதில் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணுனாலும் நீங்கள் அடிஷ்னலாக கொடுத்துக்கலாம். இப்போ மாடல் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை கேட்டகரி, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்டைம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இப்போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அதில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கூட காலம் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஐட்டம் கோட் கொடுப்போம். 200110. ஓகே, 20011. அப்படி எவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிங்க, அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம இதுவரை கொண்டு வந்துடுவோம். ஓகே, தென் சேல்ஸ் ரெப்போட நேம் கொஞ்சம் காலமாக பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அருண். ஓகே, தென் நம்ம ரிப்பீட் பண்ணிக்குவோம் அருண் நேமை. ஓகே, ஃபைன் என்று கொடுத்துங்க. தென் அனு, இந்த நேமை ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே, தென் சுரேஷ், ரிப்பீட் பண்ணிடுவோம் சுரேஷ். அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் D கொடுத்தாலும் போதும். கண்ட்ரோல் D கொடுத்து பாருங்கள். ஓகே, சுரேஷ். தென் குமார், கண்ட்ரோல் D கொடுத்துங்க குமார். தென் ரோஹிணி. ஓகே, ரோஹிணி. தென் கண்ட்ரோல் D கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம சேல்ஸ் ரெப்போட நேம் எல்லாம் கொடுத்துட்டோம். ஓகேவா? தென் லொக்கேஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்னை. இப்போ சென்னை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் D கொடுத்துங்க. தென் மதுரை ரிப்பீட் பண்ணுவோம். கண்ட்ரோல் D. திருச்சி repeat, control D. Then Nellai, repeat, control D. Okay, then Kumari, Kanyakumari தான் நான் குமரி அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஃபைன். தென் கஸ்டமர் நேம் கொடுப்போம். பாபு, பீனா, ரீனா, நீனா, நந்து, பிந்து, சிந்து. ஓகே, அனீஷ், நிஷா, ரூபன். ஓகே,
நேம் கொடுத்துக்குவோம். தென் சேல்ஸ் டேட் அப்படின்னு சொல்கிறது நான் இங்கே அக்டோபர் மந்தோட சேல்ஸ் டேட் கொடுக்குறேன். அதாவது அக்டோபர் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் தான் நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்படின்னா எல்லா டேட்டுக்குள்ளதும் நான் இங்கே கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக தான் நான் ஒரு பர்டிகுலர் டேட்ஸ் மட்டும்தான் நான் இதில் என்ட்ரு பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃபர்லி, இயர்லி அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேல்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் டீட்டெயிலாக என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ் டேட்டில் 2/10/20 Samsung, Redmi, Realme, okay, then Nokia, Oppo, Vivo, OnePlus, Poco, Reliance, Nokia, okay. Then quantity 5, 7, 8, 9, 1, 3, 4, 5, 6, 7, okay. Price இதில் என்ட்ரு பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரியல் ப்ரைஸ் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸுக்காக தான் இந்த ப்ரைஸ் நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸாக்ட் ப்ரைஸ் கிடையாது. 12,000, ஓகே. தென் அமௌண்ட் இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த குவான்டிட்டி ப்ரைஸ் எல்லாம் சென்டர் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி இது இவ்வளோத்தையும் நம்ம சென்டர் பண்ணுவோம். ஓகே, சென்டர் பண்ணிக்கோங்க. தென் இந்த குவான்டிட்டி ப்ரைஸ் இதையும் சென்டர் பண்ணிக்குவோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவ்வளோத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் பார்டர்ஸ் கொடுப்போம். ஓகே, தென் இதில் அமௌண்ட் கேல்குலேட் பண்ணுவோம். ஈக்குவல் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ், ஈக்குவல் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ், ஈக்குவல் 5 இன்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்க, என்ட்ரு பண்ணிங்க, அப்படியே ட்ராக் பண்ணி விட்டால் போதும் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும். ஓகே, தென் ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணணும். நாம் இதில் 12% தான் கொடுக்குறோம் ஜிஎஸ்டி மொபைல் ஃபோன்ஸுக்கு. அதனால் ஈக்குவல் இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க இன்ட்டு 12%, என்ட்ரு பண்ணிங்க. அப்படியே ஜிஎஸ்டியை எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். அப்படியே ட்ராக் பண்ணி விட்டால் போதும். தென் டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் இதை அப்படியே கிளிக் பண்ணிங்க, ப்ளஸ் இதை கொடுத்துங்க, என்ட்ரு பண்ணிங்க. இப்போ டோட்டல் ப்ரைஸ் கிடச்சிருச்சு ப்ராடக்டோட. அப்படியே ட்ராக் பண்ணி விட்டோம்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நீங்கள் ஃபைனல் டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா இதில் ஈக்குவல் சம் கொடுத்துங்க, ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க, அப்படியே இவ்வளோவும் செலக்ட் பண்ணிங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸோட டோட்டல் ப்ரைஸ் எப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சேல்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. உங்களுக்கு ஏதோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செப்பரேட் காலம் போட்டு நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவையானது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்லாம் கிடையாது, அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கால்குலேஷன் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும், ஏதாவது உங்களுக்கு தெரியணும், ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? இது சிம்பிள், ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், அதை புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.